உள்ளிருந்து காட்டிக் கொடுப்பவர்கள் அல்லது அவர்கள் இருக்கின்ற இடத்தை துல்லியமாக தெரிந்து தகவல்களை கொடுக்கின்றவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் இரண்டுமே வெற்றி அளித்திருப்பது இஸ்ரேலுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி. அதாவது இந்த விவகாரத்தில் சீனா மற்றது ரஷ்யாவின் ஆதரவு என்பது எவ்வாறு ஈரானுக்கு இருக்க போகின்றது அல்லது ஈரான் அவர்களை எவ்வாறு கவரப்போகின்றது என்பதிலும் தங்கியிருக்கின்றது. மீளவும் போர் நோக்கி செல்வதற்காக இந்த இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கையாக இதனை கருதலாம் என்றால் இஸ்ரேலுக்கு தகவல்கள் தாராளமாகவே உள்ளிருந்து கிடைக்கின்றன. அந்த தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் துல்லியமான ராக்கெட் தாக்குதல்களை மேற்கொள்கிறார்கள். அதாவது மத்திய கிழக்கு களம் என்பதை இஸ்ரேல் தொடர்ந்தும் ஒரு போரை நோக்கியதாகத்தான் வைத்திருக்க விரும்புகின்றது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி, வணக்கம் நேயர்களே. ஆமாம், அந்த வகையில் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வி என்னவென்றால், மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமைகள், குறிப்பாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஈரானின் தலைநகரில் ஹிஸ்புல்லா அமைப்பின் அரசியல் தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த இரண்டு கொலைகளும் ஒரு தினத்தில் அல்லது ஒரு சில மனத்தியாலங்களில் இடம்பெற்றுகின்றன என்று கூறலாம். இந்த கொலைகள் எவ்வாறாக பார்க்கப்பட வேண்டிய வகையாக இருக்கின்றன, அது பற்றி கூறுங்கள். நிச்சயமாக நாங்கள் அதாவது இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுடைய திறமையை எடுத்து நோக்குவதை விட இஸ்ரேலுடைய உளவுப்படையின் திறமையை அல்லது அவர்கள் தங்களுக்காக தேர்வு செய்த நபர்களின் திறமையை தான் இங்கே எடுத்து நோக்க வேண்டும் என்றால், உள்ளிருந்து காட்டிக் கொடுப்பவர்கள் அல்லது அவர்கள் இருக்கின்ற இடத்தை துல்லியமாக தெரிந்து தகவல்களை கொடுக்கின்றவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் இரண்டுமே வெற்றி அளித்திருப்பது இஸ்ரேலுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி. அதாவது நெத்தன்யாகு இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முதல் கூறியிருக்கின்றார், தங்களுடைய எதிரிகளை தாங்கள் அப்படியே நசுக்கி விட்டோம் என்று. அந்த அளவிற்கான ஒரு வெற்றியாக இருந்தாலும் இங்கு நாங்கள் இப்பொழுது வேறு கோணத்தில் பார்ப்பதானால் ஈரானுக்கான பேரிழப்பு, ஈரானின் இரண்டு பெரிய சக்திகள், இரண்டு பெரிய நட்பு சக்திகள் அல்லது இரண்டு பெரிய ஆதரவு தளங்களின் தலைமைகளை அளித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரானிலும் அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டிலும் வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் நிச்சயமாக எந்த விதமான பதிலை ஈரான் கொடுக்க போகின்றது என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த பதில் கொடுப்பதற்கு இருக்கின்ற காலத்திற்கு இடையில் ஈரான் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்வதை தடுப்பதற்கான அல்லது அந்த நிலைமைகளை சற்றே தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள குறிப்பாக அமெரிக்காவும் இங்கிலாந்தும் எடுக்கும் என்பது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இதே போன்று இந்த விவகாரத்தில் எவ்வாறு அங்கே இனிவரும் காலங்களில் நிலைமை செல்ல போகின்றது என்பது கூட நாங்கள் சற்றே பொறுத்திருந்து பார்ப்பதாக இருந்தாலும், இது நான் குறிப்பிட்டது போல ஈரானிடம் இப்பொழுது ஈரான் முதல் சிரியாவில் வைத்து தன்னுடைய ஒரு கான்சுலேட், அதாவது துணை தூதரகத்தை தாக்கியதற்காக, ஒரு பெரிய படை அதிகாரியை கொள்வதற்காக தாக்கியதற்காக பதிலாக ஏவுகணை தாக்குதல் ஒன்றை நடாத்தியிருந்தது. அது போன்றதொரு தாக்குதலை நடாத்துமா அல்லது எவ்வாறு இதனை நடைமுறையில் கொண்டு வரப்போகின்றது என்பதும், இந்த விவகாரத்தில் சீனா மற்றது ரஷ்யாவின் ஆதரவு என்பது எவ்வாறு ஈரானுக்கு இருக்க போகின்றது அல்லது ஈரான் அவர்களை எவ்வாறு கவரப்போகின்றது என்பதிலும் தங்கியிருக்கின்றது. எனினும் தற்போதைய நிலைமைகளின்படி பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வரக்கூடாது என்பதற்காக இஸ்ரேல் இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 39,500க்கும் மேற்பட்ட மக்கள் பலி கொள்ளப்பட்டு 91,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த ஒரு களத்தில், அதாவது 1,20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள்
பாதிக்கப்பட்ட ஒரு போரில் அது தொடர்பான நடவடிக்கைகளை மீளவும் போர் நோக்கி செல்வதற்காக இந்த இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கையாக இதனை கருதலாம் என்றால் இஸ்ரேலுக்கு தகவல்கள் தாராளமாகவே உள்ளிருந்து கிடைக்கின்றன. அந்த தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் துல்லியமான ராக்கெட் தாக்குதல்களை மேற்கொள்கிறார்கள். இப்பொழுது இந்த GPS எனப்படுகின்ற அந்த குளோபல் பொசிஷன் சிஸ்டம் நாங்கள் எங்களுடைய கார்லேயோ அல்லது எங்கேயோ வைத்திருக்கக்கூடிய அதே பொறிமுறை என்பது இவ்வாறான ஏவுகணை தாக்குதல்களுக்கு உதவக்கூடிய ஒரு பொறிமுறையாக வந்துவிட்டது. அதனைத்தான் கூற முடியும். சரி, அதை தொடர்ந்து கூறுங்கள். இதன் மூலம் இந்த பிராந்தியத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் அல்லது இந்த சமாதான முயற்சிகளில் இது எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகின்ற விவகாரங்கள் பலவிதமாக யூகிக்கப்பட்டாலும் இது குறித்து தற்போது என்ன கூறலாம் என்று நினைக்கின்றேன்? அதாவது இந்த சமாதான பேச்சுக்கள் அமெரிக்கா இந்த சமாதான பேச்சுக்களில் வலிந்த ஒரு தரப்பாக, ஏனென்றால் அவர்கள் தான் இதில் இழப்புகளை கூட சந்திக்கின்றார்கள். பொருளாதார இழப்பு, அமெரிக்காவுக்கு இருக்கின்ற கடன்கள் மற்றும் அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம், தற்போதைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்தின் நிலைமை என்பன அவர்களை இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு அவர் அந்த வட்டி அதிகரிப்பு போன்றவற்றிலிருந்து மீள முடியாத நிலையில் வைத்திருக்கின்றார். அந்த நிலையில் அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கான வழிவகைகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தேடுகின்ற காலத்தில் பல ட்ரில்லியன் டாலர்களை கடனாக வைத்திருக்கின்ற ஒரு நாடு மேலும் பல பில்லியன் டாலர்களை இப்பொழுது இந்த போர்களில் செலவழித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த போர் என்பது தொடர்ந்தால் அமெரிக்கா என்பது நிச்சயமாக இந்த போரில் ஒரு அதாவது பெரிய சக்தியாக இருக்க வேண்டும். அதாவது இஸ்ரேல் இப்பொழுது செய்கின்ற விவகாரமே அமெரிக்காவை போருக்குள் இழுப்பதற்காகத்தான் இவ்வாறு வளைகுடா போராக மாற்றி அல்லது மத்திய கிழக்கு தொடர்பான போராக மாற்றி அமெரிக்காவை பங்கு வைப்பதற்கான போராக இதனை செய்கின்றது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்றால் அமெரிக்காவின் பாதுகாப்பு பேச்சாளர் கூறியிருக்கின்றார், தங்களுக்கு இந்த தாக்குதல் பற்றி எது முன்னிய தகவல்கள் தெரியாது என்று. எனவே அவ்வாறான ஒரு கபட நாடகத்தில் அது சிக்காமல் இருப்பதற்கான ஒரு வழிவகைகளை இது ஏற்படுத்துமா என்கின்ற கேள்வி இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாகிவிட்டது. என்றால் இந்த பேச்சுக்களில் கலந்து கொண்ட அரசியல் தலைவர் தான் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கின்றார். அவர் கட்டாரில் இருந்தார். அவர் உண்மையிலேயே காசாவிலோ அல்லது வெஸ்ட் பேங்கிலோ இல்லை, அவர் கட்டாரில் இருந்திருந்தார், டோஹாவில் இருந்திருந்தார், கட்டாரின் தலைநகரில் இருந்த பொழுதிலும் அங்கு ஈரானின் ஜனாதிபதியின் பதவியேற்று வைபவத்தில் கலந்து கொண்டு அன்றிரவே இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அப்போ இதில் ஈரானுக்கு 2 செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தங்களால் குறிவைக்கப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் தங்களால் எந்த நேரத்திலும் தாக்கி அளிக்கப்படலாம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கின்றது. மறுபக்கமாக சமாதான பேச்சுக்களில் ஒரு பலத்த பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக பேச்சுக்கு போவதானால் ஹமாஸ் இப்பொழுது நிச்சயமாக தயாராக இருக்காது என்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது பாரியது. எனவே அவர்கள் பின்னடிக்க நினைப்பார்கள் அல்லது போரில் ஒரு வெற்றியை பெறுவதற்காக அல்லது இன்னும் பல பொதுமக்கள் இழப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் பெறுகின்ற அனுதாபங்கள் போன்றவற்றை எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அங்க அதாவது மத்திய கிழக்கு களம் என்பதை இஸ்ரேல் தொடர்ந்தும் ஒரு போரை நோக்கியதாகத்தான் வைத்திருக்க விரும்புகின்றது. பல நாடுகள், குறிப்பாக தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்து போராடுகின்ற நாடுகள் ஒரு பக்கமும் மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகள் கூட இந்த போர் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு வந்த பிறகும் இவ்வாறான தாக்குதல்கள் தொடர்வது என்பது நிச்சயமாக அந்த போர் அங்கே தொடர்ந்து நீடிக்கப்பட போகின்ற ஒரு விடயமாகவும் நெத்தன்யாகு தனது மக்களுக்கு தன்னை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு விடயமாக, அதாவது அவர் நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத தலைவனாக அல்லது இந்த வரலாற்றில் இஸ்ரேலிய மக்களின் வரலாற்றில் இடம்பெற போகின்ற ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்துகின்றார் என்றால் அவருக்கு எதிரான போராட்டங்கள் அங்கே பல நடைபெறுகின்றன. மக்கள் வீதிகளில் எல்லாம் இந்த போருக்கு எதிராக இஸ்ரேலில் கிளம்பியிருந்தார்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஒரு ஆறுதல் செய்தியாக இவர் அதை பெருசாக கொடுத்திருக்கின்றார் என்றுதான் கூற முடியும். போர் தொடரும். சரி, அதை தொடர்ந்து கூறுங்கள். கனடா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் இதனால் பெறப்போகும் நன்மைகள் அல்லது இது உண்மையிலேயே நன்மைகள் என்று பார்ப்பதை விட இந்த நடவடிக்கை அவற்றினை எவ்வாறு இந்த சிக்கலுக்குள் மாட்டிவிடப் போகின்றது என்று நினைக்கின்றீர்கள்? ஏற்கனவே அவர்கள் பல விதங்களில் அதாவது சம்பந்தப்பட்டிருந்தாலும் அல்லது மாட்டுப்பட்டிருந்தாலும் இங்கே நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னென்றால் இந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்கின்ற IDF-இல் இருக்கின்ற அங்கத்தவர்களாக கனேடியர்களும் இருக்கின்றார்கள். கனடாவில் உள்ள யூதர்கள் கூட அந்த படைகளில் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே சென்று போரிடுவார்கள். போரிட்டு மீண்டும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவ்வாறு இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து செல்லக்கூடிய நாடுகளில் அமெரிக்கா
ஆஸ்திரேலியாவும் கனடாவும் தான் இஸ்ரேலிய படை வீரர்களாக செல்லக்கூடியவர்களுக்காக இஸ்ரேலுக்கான ஒரு விசேட உரிமையை கொடுத்திருக்கின்றது. வேறு எந்த ஒரு நாட்டவரும் அப்படி சென்று போரிட்டு விட்டு திரும்பக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் இஸ்ரேலியர்கள் அந்த IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸில் இணைந்து ரிசர்வ், அதாவது தொண்டார்பு பணியில் கூட இருக்கலாம். ஆனால் போர் வருகின்ற பொழுது அவர்கள் அங்கே சென்று போர் பணியாற்றிவிட்டு திரும்பி வரக்கூடிய தேவைகள் இருக்கின்றன. அவர்களுக்குரிய அந்த யூத சமூகங்களுக்குரிய பாதுகாப்பை அதிகரிப்பது மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு குறித்த கவனங்களை அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் இந்த இனப்படுகொலை சார்ந்தோ அல்லது மனித குல விரோதமாகவோ அல்லது போர் கிரைம் எனப்படுகின்ற போர்க்குற்றத்திற்கோ இல்லாமல் பல கடமைகள் இருக்கின்றன. அத்தோடு இங்கே உள்ள மக்கள் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோவப்பட்டு இந்த அதாவது தாங்களாகவே நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகளை தவிர்ப்பதற்கான ஒரு தேவை அல்லது அவர்களை அவதானமாக கவனிப்பதற்கான தேவை இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது நேற்று முன்தினமாக இருக்க வேண்டும், டொரண்டோவில் ஒரு தகப்பனும் மகனுமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2 பேருமே பயங்கரவாத தாக்குதல் மூலம் பலரை கொல்ல முயற்சித்ததாக அவர்கள் தாங்களாகவே ஒரு தந்தை, அவர் 52 வயதும் 26 வயது மகனும் என்று நினைக்கின்றேன், இருவரையும் கைது செய்து கனடிய காவல்துறை தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. அவ்வாறான தனிநபர் தாக்குதல் நிகழ்ச்சிகள் கூட இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அங்கே ஏற்படுத்துகின்ற இழப்புகள் போன்றவை எல்லாம் ஏற்படுத்தலாம். அவைகள் குறித்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவைகளை மேற்குலகுக்கு, கனடாவுக்கு, குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையில் பல்லின மக்களும் வாழ்கின்றபடியால் கனடா போன்ற நாடுகளுக்கும் அது ஏற்படுத்தியுள்ளது என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும். அபி, சரி, நன்றி சுரேஷ் தர்மா அவர்கள். இன்றைய தினமும் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அபி, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.